ஓம் சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம் முற்றும் சிவம் முடிவும் சிவம் முதலும் சிவம் அன்பே சிவம். தெய்வம் என்பது உண்டு, அது இயற்கை வடிவம். கோயில் தெய்வம் வேறு, குலதெய்வம் வேறு. குலதெய்வம் என்று கூறுவது நம்ம வம்ச வழியில் 100 ஆண்டு 500 ஆண்டு 1000 ஆண்டு 10,000 ஆண்டுகள் வம்ச வழியில் வருவது நம் மூதாதிகள், அது குலதெய்வம். கோயில் தெய்வம் என்று இயற்கை. அவர்களும் ஒரு ஆதி காலத்தில், உலகம் ஆதி காலத்தில் நம்மை போன்று மனிதராக வாழ்ந்தவர்களே. மனிதராக வாழ்ந்தவர்கள் அன்று வாழ்ந்தவர்கள் அனைவரும் பல பசுமை மரங்களாகவும் கொடிகளாகவும் செடிகளாகவும் பல வண்ணங்களாகவும் இயற்கை வடிவில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இறந்த காலத்தில் அவர்கள் எவ்வாறு அமர்ந்தாரோ அவ்வாறே கல் சிலையாக ஆனார்கள். அதை எடுத்துக்காட்டத்தான் பழைய காலத்தில் இந்த வெள்ளை படம், ஒயிட் படம் வரும்போது அதில் மாயாஜலம் படத்தில் ஒரு மனிதனை அப்படியே கல் சிலை ஆக்குவது போன்றெல்லாம் காட்சி கண்டிருப்பீர்கள். அதனுடைய இயற்கை வடிவம் இதுதான். ஆதி காலத்தில் இன்று கோயிலில் இருக்கும் தெய்வங்கள் இயற்கையாக உருவானது, கல்லாக. காரணம், பூமி ஆரம்பத்திலே கல்லாகவில்லை, மண்ணாய். இப்போ சாம்பலிலிருந்து மண்ணானது, மண்ணாக பிறகு தான் கல்லானது. அதை எடுத்துக்காட்டத்தான் இறைவன் ஒவ்வொன்றாக காலத்துடன் எடுத்துரைத்து வருகிறார். அதை நன்கு அனைவரும் உணர வேண்டும். இன்று செய்யும் தொழிலே தெய்வம். காலத்தோடு அன்று ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தெய்வமானார்கள். அவர்கள் வம்ச வழியில் இன்றும் அவர்கள் மண் உயிராய் வாழும்போது மண்ணில் மறைந்து அவர் உடல் இன்றும் மண்ணில் தான் வாழ்கிறது. அதில் இருந்து புழுவாகவும் பூச்சியாகவும் பல வண்ணங்களாகவும் அவரும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மரம் செடி காற்றாகவும் கனியாகவும் தருகிறார்கள். அந்த உண்டு வாழும் மனிதனுக்கு அந்த பழைய உணர்வுகள் வரத்தான் செய்யும். அது அனைவருக்கும் இறைவன் தரமாட்டான். அங்குதான் இறைவன் ஒருவன் இருக்கிறான். அது யாருக்கு தர வேண்டுமோ அவருக்கு அந்த ஊக்கத்தை தந்து இன்று கல் சிலை வடிக்க நிலை வந்தது. அவர்களும் காலத்துடன் அவர்கள் சிலையே வடிக்கப்படுகிறது, கோவிலில் அமரப்படுகிறது. இதுதான் உண்மை. ஆரம்ப காலத்தில் யாரும் சிலை வடிப்பதற்கு மூளை கிடையாது. அது இயற்கையாக உருவான சிலை. இன்றும் கோவில்களில் இன்று புதிதாக அமைக்கப்படும் கல் சிலை நம் கண் முன்னே செய்யப்படுகிறது. அது அவர் வம்ச வழியில் வருவது தான். நம்மோடு மனித பிறவியும் வம்ச வழியில் வருவது தான். இதுதான் இயற்கை நீதி. இந்த இயற்கையெல்லாம் உணராத இந்த மூட மனிதன் நாட்டையாலும் மனிதன் என்ன செய்கிறான் என்றால், மக்களுக்காக படைக்கப்பட்ட அக்காலத்தில் மன்னர் ஆட்சி காலத்திலும் அரசர் காலத்திலும் ராஜாக்கள் ஆண்ட காலத்திலும் இவர்கள் மக்களை மடமை ஆக்குவதற்கு இன்றும் மக்களை மடமை ஆக்கி தான் செய்கிறார்கள். மடமை ஆக்கி செய்வதற்காக அவர்கள் கைமாறும் பொருள்களை, தங்கம் முதல் பல பொருள்களை எல்லாம் அதை அன்று இயற்கையாக அமர்ந்த தெய்வங்களுக்கு கவச்சமாக தங்கத்திலும் வெள்ளியிலும் அமைத்துவிட்டு இதில் தெய்வத்துக்கு நன்மை செய்வதாக இவர்கள் முன்னாடி படம் போட்டு காட்டிவிட்டு இவர்கள் மக்களை கீழ்த்தரமாக உழைத்து வாழ நிலைமையில் வாழ்ந்து வருகிறார்கள். அக்காலம் முதல் இக்காலம் வரை. அக்காலம் முதல் என்றால் அக்காலத்தில் பசுமைகள் எல்லாம் விரிந்து கிடந்தது, காடும் விரிந்து கிடந்தது, இடைவெளியும் விரிந்து கிடந்தது. இறைவன் அதற்கேற்ற அந்தந்த மனிதனுக்கேற்ற செய்து வந்தார். இன்று பூமியில் இடைவெளி இல்லை என்று அனைவருக்கும் தெரிந்தது. பசுமையெல்லாம் கால்நடை மேய்வதற்கு கூட இடைவெளி கிடையாது. கால்நடையெல்லாம் கட்டி போட்டு அதனுடைய பால், இறைச்சி எல்லாம் உண்ணுவதனால மனிதனுக்கு மூட்டு வலியிலிருந்து பல உறுப்புகள் பாதிக்கும் நிலை வந்தது.
அது நடமாட செய்ய வேண்டும். அப்போதுதான் அது அந்த பொருளை நாம் உண்ணும்போது அதிலிருந்து உருவாகிற ரத்தம் நமக்கு நன்மை அளிக்கும். இன்று இடைவெளி இல்லாத நிலைக்கு கொண்டு வர காரணம் இந்த அரசன் என்ன செய்தான்? நடமாடும் பொருள்களை வேகமாக லாக்கரிலும் பல வழிகளிலும் பூமியிலும் பதுக்கி வைத்து கொண்டு மக்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்ல முயற்சித்தான். அதனால் இருக்கும் மனிதர்களுக்கு கைமாறும் பொருள்கள் தடைப்பட்டதினால் விலைவாசி உயர்ந்தது. விலைவாசி உயர்ந்ததால் பல மனிதர்கள் அதில் ஏழை எளியோர்கள் எல்லாம் சிக்கி கொண்டு இன்றும் வேதனையோடு வாழ்கிறார்கள். இந்த நிலைக்கு வாழ இன்னும் பூமியில் இடைவெளி கிடையாது. ஆகையினால் உங்கள் நிலையெல்லாம் மாற்றுங்கள். அன்று ராஜீவ்காந்தி இறந்த காலத்திலேயே சோனியா காந்தி இந்த அரசியலே வேண்டாம், எங்கள் வம்ச வழியில் எல்லாருமே கொல்லப்படுகிறார்கள், இதனால் அரசியலே வேண்டாம் என்று அவர் ஒதுங்கினார். ஆனால் அந்த அரசியலை நம்பி வாழ்பவர் என்ன செய்தான்? அந்த அம்மாவை தூண்டச் செய்து மீண்டும் அரசியலுக்கு கொண்டு வந்து இன்றும் வாழ்ந்து கொண்டு வருகிறான். அதே போன்று இன்றும் அரசியலுக்கே வரவில்லை விஜய். அவனுடைய மனைவி பிரிந்து வாழ்ந்தது இறைவனுடைய தீர்ப்பு. காரணம் விஜய்க்கு விதிமுறை குறைவாக உள்ளது. அவன் மனைவோடு அதிகமாக இணைந்து கொண்டால் அவன் விதி விரைவாக குறைந்துவிடும். காரணம் ஒவ்வொரு மனிதனும் உயிர் அணுவுக்குத்தான் அவன் விதியே குறைகிறது. இதுதான் இயற்கை நீதி. அதனால் இறைவன் கணக்கிட்டு அவர்களை தள்ளி வைத்தான். இதில் அவர்கள் பிரிந்து வாழ்கிறார்கள், இருவருமே வாழ்கிறார்கள். இது இறைவனுடைய இயற்கை தீர்ப்பு. இதில் இவன் என்ன செய்கிறான்? இந்த தமிழ்நாட்டில் ஒரு மூடன் அவர்களை கலப்பி விட்டான். சோனியா காந்தி அன்று தூண்டி செய்தது போல இது விஜயுடைய மனைவியை தூண்டி செய்து விட்டான் இத்தனை காலம். அதே மாதிரி மோடி அவர்களும் மனைவி பிரிந்து வாழ்கிறார்கள். காரணம் இவர்களெல்லாம் ஒரு இவர்கள் இப்படி தான் வாழ வேண்டும் என்று இறைவனுடைய தீர்ப்பு. இந்த தீர்ப்புக்கோசரம் அவ்வாறு அவர்கள் அடக்கியால இறைவன் வழி வகுப்பு. இதை மாற்றி அமைக்கிறான் ஒரு சில மூடர்கள். இது போன்ற லீலைகள்லாம் இருக்கக்கூடாது. இன்று இந்த கொலைக்கார இவனுக்கு என்ன செய்கிறான்? ஒரு நாளைக்கு எத்தனையோ இயற்கை நிலையாக மனிதன் இறக்கிறான். எத்தனையோ விபத்திலும் பல வழிகளிலும் கொலைகளிலும் துண்டு துண்டாக வெட்டியும் செயல்படுகிறான். இந்த மூடன் என்ன செய்கிறான்? நான் எல்லோரையும் முன்னணி வைப்போம், எல்லோரும் உயர்ந்து வாழ்வோம் என்று நான் யாரும் பின்தங்க விட மாட்டேன் என்று ஒரு தமிழன் கூறுகிறான். இந்த மூடன் இவன் தந்தை செய்த லீலைகள் பல வகைகள், இவன் செய்த குற்றங்களும் அதே லையில் தான் வருகிறது. ஏன்னா அவன் தந்தை இது சென்னையில் வெளிப்புறமாக தெரியும் அனைவருக்கும். ஆனால் இந்த மூடந்து வெளி தெரியவில்லை. தெரிய வர காரணம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. ஆகினால் திருந்தி வாழுங்கள் இனிவாது, இல்லையே உங்களுக்கு கொடுக்கும் தண்டனை மிக கடுமையாக இருக்கும். இறைவன் கொடுப்பதில்லை, நாங்கள் கொடுப்போம். எங்களிடத்தில் நீங்கள் தப்பிக்க முடியாது, இது உறுதி. ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.